Hi friends, welcome to Freetrader. இந்த வீடியோல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா மணி earn பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா எப்படி ஷேர் மார்க்கெட்ல மணி earn பண்றதுன்னு ஈஸியா புரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம ஆப்ஷன் பண்ணணும்னா நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணணும்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் அனாலிசிஸ் பண்ணணும். ட்ரேட் எடுக்கணும்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்ல ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே 18 ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் எண்ட் ஆனது வந்து 19,308ல எண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம மண்டேக்கு ட்ரேட் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணணும். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்றது எப்படி அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஹையர் த டச்சஸ், எப்பவுமே மார்க்கெட் எங்கிருந்து ரியாக்ட் ஆயிருக்கு, கீழே டவுன் சைட்ல எங்கிருந்து வந்து அப் சைடு போயிருக்கு, இல்ல அப் சைடு எங்கிருந்து டவுன் சைடுக்கு ஃபால் ஆயிருக்கு, அது நம்ம சூஸ் பண்ணணும். எப்பவுமே ஹையர் த டச்சஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவல், ஹையர் த டாப் சைட்ல ஹையர் த டச்சஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு டச் பண்ணி மார்க்கெட் அப் சைடு போயிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி மார்க் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு லெவல் இங்க இருக்கு. எப்படி மார்க் பண்ண, இங்க ஒரு டச், இந்த லெவல் இருந்து வந்து ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இங்க பாருங்க, ஒரு லெவல் கிட்ட வந்து மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட் போயிருக்கு. இங்க மறுபடியும் நம்ம லெவல் கிட்ட வந்து நான் மார்க் பண்ணல லெவல்லயே வந்து டச் பண்ணி மேல போயிருக்கு. இது ஒரு சப்போர்ட் லெவலா நான் எடுத்துக்கணும். இப்போ நீங்களும் அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த மார்க்கெட் எண்ட் ஆனதுல இருந்து மேல பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட்டு ரெஸ்பாண்ட் ஆயிருக்கா பார்த்துக்கோங்க. இங்க இருந்து இந்த லெவல் கிட்ட வந்து உங்களுக்கு டவுன்ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த லெவல் கிட்ட வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு. இந்த லெவல் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் நடந்து அப் சைடு போயிருக்கு. இந்த லெவல் கிட்ட வந்து பாருங்க டவுன்ஃபால் ஆகி மறுபடியும் பிரேக் ஆகி மறுபடியும் அப் சைடு போயிருக்கு. கொஞ்சம் முன்னாடி டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல வந்து எண்ட் ஆயிருக்கு மார்க்கெட். நெக்ஸ்ட் இப்போ 2 லெவல்ஸ் கிடைச்சது. எப்பவுமே நம்மளுக்கு லெவல்ஸ் மார்க் பண்றது வந்து அட்லீஸ்ட் 4 லெவல்ஸ். மார்க்கெட் எண்ட் ஆனது இருந்து டவுன் சைட்ல 2 லெவல்ஸ், அப் சைட்ல 2 லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணோம். டாப் சைட்ல இன்னும் பாருங்க, இந்த லெவல் எடுத்துக்கலாமா, இந்த லெவல்ல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கா, இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கா, இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆயிருக்கு, மறுபடியும் இந்த லெவல்ல இருந்து அப் சைடு போயிருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இங்க பாருங்க, மறுபடியும் இந்த லெவல்ல இருந்து இங்க கன்சால்டேஷன் ஆகி மறுபடியும் இந்த லெவலுக்கு வந்து அப் சைடு தான் போயிருக்கு. உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எடுத்ததே நிஃப்டி 50யோட சார்ட் எடுத்துக்கிட்டு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் ஆயிடும். கன்வெர்ட் ஆயிட்டு ஹையர் த டச்சஸ்ல வந்து நிஃப்டி லெவல்ஸ் மார்க் பண்ணோம். இப்போ 3 லெவல்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 லெவல்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் டேட்டால என்னென்ன நடந்திருக்கு, நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு இப்போ நான் சொல்ல போறேன். கவனமா பாருங்க, நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஈஸியா பர் டேக்கு நீங்க ஈஸியா மணி earn பண்ணலாம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருந்து டைரக்டா நீங்க 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் ஆயிடும். கன்வெர்ட் ஆயிட்டு இதுல என்ன பண்ணணும், பேட்டர்ன்ஸ் சொல்லியிருந்தேன். பேட்டர்ன்ஸ்ல நம்ம 4 பேட்டர்ன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 W பேட்டர்ன், நம்பர் 1. நம்பர் 2 M பேட்டர்ன். நம்பர் 3 head and shoulders, head and shoulders pattern.
Number 4, inverse head and shoulders pattern. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டபிள்யூ பேட்டர்ன் எப்படி இருக்கும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு சடன்லி ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு அப்பு கொடுத்து மறுபடியும் டவுன் ஆகி இந்த இந்த சென்டர் பாயிண்ட் பீட் பண்ணி மேல போகுது. இந்த சிம்பிள் உங்களுக்கு எப்படி தெரியுது? டபிள்யூவா தெரியுதா? இந்த பாயிண்ட்ல இருந்து மேல போச்சு அப்படின்னா இதுதான் டபிள்யூ பேட்டர்ன். நம்ம ஸ்ட்ரக்சர்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். எம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? மார்க்கெட்டு அப்படியே மேல போகுது, கீழே இருந்து டவுன்ஃபால்ல இருந்து அப் சைடு போகுது, ஒரு பாயிண்ட்ல இருந்து அப்படியே கீழே வந்து மறுபடியும் அப்பு கொடுத்து இந்த பாயிண்ட் பிரேக் பண்ணுது, இந்த லோ பாயிண்ட் பிரேக் பண்ணுது. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு எம் மாதிரி தெரியுதா? இதுதான் எம் பேட்டர்ன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கீழே இருந்து மேல போகுது, ஒரு லோ ஹை, இந்த இந்த ஹை விட ஹை போகுது, மறுபடியும் கீழே வருது, கீழே வந்து இந்த லெவலுக்கு மறுபடியும் ஒரு லோ போகுது. இப்போ எப்போ இந்த லோ லெவல் பிரேக் பண்ணுதோ இந்த மாதிரி ஒரு ஷேப், இதுதான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இதுக்கு ஆப்போசிட். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னுக்கு ஆப்போசிட் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். டே வருது, இப்போ இந்த இந்த ஹை பிரேக் பண்ணிச்சேன்னா டாப் சைடு போகுது. இந்த 4 பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம நிஃப்டி ஆப்ஷன் அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல ஈஸியா பணம் எப்படி சம்பாதிக்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். கிளியரா பாருங்க. இப்ப பாருங்க, இந்த 4 பேட்டர்னும் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னா, நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஹையர் த டச்சஸ் நீங்க மார்க் பண்ணணும். ரெண்டாவது என்ன, அப்படியே எடுத்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல கன்வெர்ட் ஆயிடும். லெவல்ஸ் மார்க் பண்றது மட்டும் தான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணணும். நீங்க ட்ரேட் எடுக்கிறது, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாக்குறது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, இந்த 4 பேட்டர்ன் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல வருதா பாருங்க. மார்க்கெட் நம்ம லெவல்ல இருக்கு இங்க. இப்ப பாருங்க, கீழ இருந்து வருது, இது ஒரு பாயிண்ட் மேல போகுது, ரெண்டாவது பாயிண்ட் அப் சைடு போகுது. இது என்ன சொல்லுவாங்க? இங்க பாருங்க, டபிள்யூ பேட்டர்ன் இருக்கா, இந்த சிம்பிள் இங்க வந்திருக்கா, இந்த சென்டர் பாயிண்ட் பீட் பண்ணி டாப் சைடு போகுது, நம்ம லெவல் கிட்ட வருது. இப்போ லெவல் மார்க் பண்ணிட்டோம், நம்ம லெவல் கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணா நம்ம ரியாக்ட் ஆக போறோம், நம்ம ட்ரேட்ல என்டர் ஆக போறோம். அப்படியே மேல போகுது, நம்ம லெவலுக்கு போகுது, இந்த லெவல்ஸ் போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மறுபடியும் ஒரு டிராயிங் போடுவோம். இங்க இருந்து நம்ம லெவல் கிட்ட வந்து கீழே ரியாக்ட் ஆகுறாங்க, கீழே வராங்க மார்க்கெட்டு, மறுபடியும் ஒரு பாயிண்ட் வருது, என்ன பண்றாங்க, கீழே வருது. நீங்க என்ன பண்ணணும், இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்றீங்க, அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போறீங்க. எப்போ கீழே பிரேக் அவுட் ஆகுதோ நீங்க பி ஷேர் என்டர் ஆகுறீங்க, ஒரு ப்ராஃபிட். சிம்பிள். டவுன்ஃபால் சிம்பிளா பேட்டர்ன்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடம் பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு, அப்படியே வருது, கீழே வருது, நம்ம லெவல் கிட்ட ஒரு பாயிண்ட் வருது, மறுபடியும் மேல போறாங்க, கீழே மறுபடியும் ஒரு பாயிண்ட் வருது, இந்த மூணாவது பாயிண்ட், இந்த பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணுவீங்க, இந்த ஹை மார்க் பண்ணுவீங்க, அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போடுறீங்க. எப்போ இந்த ஹை பிரேக் ஆகுதோ நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க என்டர் ஆகுவீங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வைப்பீங்க, டார்கெட் 15 பாயிண்ட்ஸ் வைப்பீங்க. சிம்பிளா உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுது. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா WM பேட்டர்ன் பார்த்திருப்போம். இங்க என்ன பேட்டர்ன் வந்திருக்கு பாருங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு, பார்த்தாவே தெரியுது. கீழ இருந்து மேல போறாங்க ஒரு ஹைக்கு, மறுபடியும் லோக்கு வருது, மறுபடியும் இந்த ஹை பிரேக் பண்ணுது, மேல போகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் இங்க இருந்து ஒரு ஃபால். நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்க, கீழே வந்தது பி ஷேர் என்டர் ஆகுறீங்க, ப்ராஃபிட். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்க பாருங்க,
இங்கேயும் ஒரு பேட்டர்ன் நடந்துருக்கு பாருங்க. W அப்படியே கீழே வருது, போகுது, மறுபடியும் கீழே வருது. இங்க பாருங்க, டபுள் பேட்டர்ன் நடந்திருக்கா. இங்க என்ன பண்ணுவீங்க, சென்டரா ஒரு கோடு போடுவீங்க. பிரேக் பண்ணுது, இங்க என்ட்ரா வரீங்க. ஸ்டாப் லாஸ், டார்கெட். எப்பவுமே ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வைக்கணும். ஸ்டாப் லாஸும் வரும். 10 ட்ரேட்ஸ் பண்ணா நம்ம ஸ்ட்ராட்டஜில 10 ட்ரேட்ஸ் பண்ணா 2 ட்ரேட்ஸ் ஸ்டாப் லாஸ் வரும். பட் மேக்ஸிமம் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து அப்படியே ஃபாலோ ஆகுது. இங்க என்ன நடந்திருக்கு, ஃபாலோ ஆகி அப்படியே டவுன் ஃபால் ஆகி அப்படியே ஒரு அப் கொடுக்குது. கீழே வந்து இங்க பாருங்க ஒரு ஹை கிடைச்சிருக்கு, டவுன் ஃபால் ஆயிருக்கு, மறுபடியும் ஒரு ஹை, ஒரு ஃபால். இங்க என்ன பேட்டர்ன் வந்திருக்கு சொல்லுங்க, ஒரு எம் பேட்டர்ன். இங்க பாருங்க, இங்க சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்றீங்க, பிரேக் அவுட் ஆனது, கீழே என்ட்ரா வருவீங்க, பிஇ ஷேர் என்ட்ரா வருவீங்க. பாருங்க, ப்ராஃபிட். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட், எப்போ ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இங்க பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, ஸ்டாப் லாஸ். கண்டிப்பா இப்போ நம்ம பார்த்தது ஒரு 6 ட்ரேட்ஸ்க்கு இதை பார்த்தோம். 6 ட்ரேட்ஸ் ஸ்டாப் லாஸ் இல்ல. இப்போ இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ். இங்க என்ன வந்திருக்கு, இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல என்ட்ரா இருப்பீங்க. நானா இருந்தாலும் இந்த இடத்துல என்ட்ரா இருப்பேன், இந்த இடத்துல என்ட்ரா இருப்பேன். இங்க பாருங்க, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு என்ட்ரா இருப்பேன். எனக்கு ஸ்டாப் லாஸ். அசால்ட் தான். ஒரு 6 ட்ரேட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது காமன் தான். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு எம் பேட்டர்ன். நீங்களே சொல்லிடுவீங்க இதை பார்த்து, நம்ம லெவலுக்கு போயிருக்கு, லெவல்ல இருந்து ரியாக்ட் ஆயிருக்கு, ஒரு எம் பேட்டர்ன் வந்திருக்கு, ஒரு ஃபால், நல்ல ஒரு ஃபால். பாருங்க, அப்படியே டாப் சைடு போயிருக்கு. இங்க ஹைல இருந்து அப்படியே டவுன் சைடு பண்றாங்க, மறுபடியும் ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க, கிளியரா ஒரு எம். எம்ன்றது வந்து அக்யூரேட்டா உங்களுக்கு எம் வரணும்னு அவசியம் இல்லை, இப்படிதான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த எம் வந்து கொஞ்சம் இப்படியே இருக்கலாம், இல்லை இப்படியும் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து வேண்டியது இந்த சென்டர் பாயிண்ட் தான். இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நீங்க ட்ரேட் என்டர் ஆகிக்கலாம். இங்க என்டர் ஆவீங்க, நீங்க டவுன் சைட்ல கீழே என்டர் ஆவீங்க. பாருங்க, கிளியரா மார்க்கெட்டு ஒரே கேண்டில்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. பக்கத்துனாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட். நம்ம 2 லெவல்ஸ் நடுவுல பிட் பண்ணிருக்கு மார்க்கெட், நல்ல ஒரு ப்ராஃபிட். இங்க பாருங்க, இங்க என்ன வந்திருக்காங்க பாருங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்திருக்காங்களா பாருங்க, கிளியரா வருது. இது ஒரு பாயிண்ட்ல இருந்து மேல போகுது, மறுபடியும் ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகுது. சென்டர் பாயிண்ட் இதுதான், டாப் சைடு போறாங்க. இங்க பாருங்க, இங்கே மார்க் பண்ணுவீங்க, இந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணுவீங்க, பிரேக் அவுட் ஆகுது, ஸ்டாப் லாஸ், டார்கெட், நல்ல ஒரு டார்கெட். இதுக்கிட்ட 1:5 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. சிம்பிளா இருக்க நம்ம ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ணணும், நிஃப்டி 50யோட 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எடுக்கணும். அதுல லெவல்ஸ் மார்க் பண்ணணும். ஹையர் த டச்சஸ் 2 டச்சஸ் ஆர் 3 டச்சஸ்ல மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல. இங்க பாருங்க, 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் ஆகும். ஸ்டார்டிங்ல மார்க்கெட் எண்ட் ஆனது நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஒரு டச்சஸ், இங்க ஒரு டச், இங்க ஒரு டச், இந்த மாதிரி டச்சஸ்ல வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம். நம்ம லெவல்ஸ் ஆண்ட இப்போ லெவல்ஸ் ஆண்ட நம்ம என்ன பண்ணுவோம், 1 மினிட் டைம் ஃப்ரேம்க்கு கன்வெர்ட் ஆயிடுவோம். ஸ்டார்டிங்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எப்பவுமே வந்து 945க்கு அபவ் நீங்க வந்து மார்க்கெட்ல என்டர் ஆகுது ரொம்பவே நல்லா இருக்கும். 945 பிலோ வந்து நீங்க ட்ரேடே எடுக்காதீங்க. நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி இதுதான். நான் யூஸ் பண்ணி மணி சம்பாதிக்கிறதா ஸ்ட்ராட்டஜி இதுதான். நீங்களும் மணி எர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் ஈஸியா எர்ன் பண்ணலாம். ஸோ நான் ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி இதுதான். இந்த 4 பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லாஸ்ட் வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல நீங்களும் நாலேஜ் கெயின் பண்ணலாம். இனிமே நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க.
கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம லெவல்ஸ்ல வந்து எதனா ஒரு பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் இல்ல எம் பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த 4 பேட்டர்ன் தான் 4 பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஈஸியா நீங்களும் மணி earn பண்ணலாம். அன்னைக்கெல்லாம் இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் ஆகலையா அன்னைக்கு நம்ம ட்ரேட் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சப்போஸ் வந்ததா அன்னைக்கு நம்ம ட்ரேடு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இல்லையா அந்த அன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலையா ட்ரேட் பண்ணாதீங்க. ஈஸியா ஒர்க் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.